எஸ் அதுக்கான நாள் தான் இது. மாறியாச்சு. இதனால தான் நான் வந்து இவ்வளோ நாளாக வீடியோ போடலை. ஒரு புது விதமான லைஃப் வந்து வாழ கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பைக் ஓட்டுறவங்களுக்கு நீ என்னப்பா இங்கே பண்ணுற, அப்போ நீயும் பைக் ஓட்ட போறியா அப்படின்னு கேட்டால் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. அது நான் வந்த 2 நாள்லேயே ஊர்பட்ட இது. வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் சீக்கிரம் பத்திரமா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா இப்படி ஒரு பேக்ரவுண்டில் இவன் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கான், ரொம்ப நாளாக ஆளை காணோம், ஒரு வீடியோஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் பட்டிருப்பீங்க. எஸ் நான் கூட சொல்லியிருப்பேன், கம்பெனிக்கு நம்ம மாறிட்டுருக்கோம், கம்பெனி அக்காமடேஷன் கொடுப்பாங்க, கம்பெனி வண்டி கொடுப்பாங்க. ஸோ நம்ம கீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கஃபாலா, அதாவது என்னோடய கஃபீலை விட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு கஃபீலை விட்டு கம்பெனி அண்டருக்கு நம்மளுடைய டோட்டல் ப்ரொஃபஷனையே மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பேன். எஸ் அதுக்கான நாள் தான் இது. மாறியாச்சு. இதனால தான் நான் வந்து இவ்வளோ நாளாக வீடியோ போடலை. ஏன்னா வேலையும் இல்லை, அப்போது உட்காந்து வீடியோ மட்டும் என்ன பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு கம்பெனியில் இங்கே தான் இடம் கொடுத்துருக்குறாங்க தங்குறதுக்கு. அண்ணனும் நானும் இங்கே தான் வந்து இப்போ தங்கியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அண்ணன் ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கிறாரு உள்ள. அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் நம்ம வந்து பக்கத்து காம்பவுண்டில் இன்னொரு காஃபி கடை இருக்குது, சும்மா போய்ட்டு ஒரே 2 ஆளுக்கு காஃபி வாங்கிட்டு ஆஃபாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு போகிறோம். பிகாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீட்டாவோட ஐடியும் க்ரியேட் பண்ணுவாங்க அண்ட் வண்டியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து நாங்கள் 2 பேருமே ஜாயின் பண்ணதுலேருந்தே இது வரைக்கும் வந்தோம்னா வண்டி கொடுக்கல. பிகாஸ் 2-3 நாள் தான் ஆகுது. நடுவில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. சாரி, வியாழன் வெள்ளி வந்துருச்சு, வெள்ளி சனி வந்துருச்சு. அதனால் இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ் தான், அதனால் ஒர்க் நடக்கலை. ஸோ இன்றைக்கி மேபி ஐடி வந்து ரெடி ஆகி நைட்டுக்குள்ளே நம்ம கைக்கு வந்துடும் நினைக்கிறேன். லெட்ஸ் பார்க்கலாம். இப்படியே உள்ளே போனோம்னா கடைசி ரூம் தான் நம்மளுது. அப்படியே இந்தாண்ட வந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூமு தாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல்லாக பைக்ஸாக தான் நிற்கிறது தெரியும். எல்லாமே இந்த கீட்டால ஹங்கரில் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு இங்கே வந்து இப்போ பார்க் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு சவுதி ரூல்ஸ் படி 12 to 3 ஒர்க்கு பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அப்படியே இருக்கிறாங்க, யாருமே ஒர்க் பண்ணாமல் இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கம்பெனி அக்காமடேஷனுங்கிறதால கொஞ்சம் முன்ன பின்ன தான் இப்படின்னு இருக்கும். ஒரு புது விதமான லைஃப் வந்து வாழ கிடச்சிருக்கு இன்றைக்கி. இது வந்து கம்பெனியில் எத்தனையோ கட்டிலெலாம் போட்டு உடச்சிருக்காங்க. ஏசி, ஸோ எல்லா இடத்துலையும் இந்த ஏசி தான். இந்த ரூமில் மட்டும் என்னப்பா இந்த ஏசி வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் லைனாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துடாதீங்க, படு கேவலமாக இருக்கும். அண்ணன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டார். ஸோ நம்ம ஒரு காஃபி வாங்கிட்டுட்டா நான் நேராக அங்கே வந்துடு. என் ஆனர் ஃபோன் மட்டும் எடுத்துக்க, முடிஞ்சால் அந்த இன்னொரு ஃபோனையும் எடுத்துக்கோ, நேராக வெளியே வந்துடு, வண்டிட்டு வந்துடு. ஸோ அப்படியே இதெல்லாம் கம்பெனி பைக்ஸு. என்ன பைக்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் டிவிஎஸ்ஸு ஸ்டார் HLX 150, ஓகேங்களா, இதெல்லாம் டிவிஎஸ்ஸு. ஸோ இதெல்லாம் இப்போ ஒர்க்கிங் ஆகிற கண்டிஷனில் இருக்கா இல்லைன்னு தெரில, பட் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ப்ராப்பராக இப்போ இதை மெயின்டைன் பண்ணால் வண்டியெல்லாம் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகிடும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஓடுற கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. பல்சரு 150, ஓகேங்களா. நம்ம ஊரில் பல பேருக்கு இது ஒரு கனவாகவே இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் நிற்கிது பல்சர் 150. அண்ட் இப்போது இந்த ஸ்டார்டிங்கில் பார்க்குறீங்களா, இதெல்லாம் இந்த வண்டி, அந்த வண்டி, இந்த வண்டி, இந்த லைனில் நிற்கிற, ஃபர்ஸ்ட் லைனில் நிற்கிற எல்லா டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விசாரித்தோம், என்ன ஆச்சுப்பா, ஏன் இந்த வண்டி மட்டும் அங்கே தள்ளி நிற்கிது, ஆள் பத்தலையா இல்லை ஆள் கம்மியாக இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு ஆள்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கிறாங்க, கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைனில் நிற்கிறவங்களாம் வேறு கம்பெனியில் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாங்க அவங்களாம் இங்கேருந்து. எனிவே, ஸோ யாருக்கு எப்படி சுச்சுவேஷன் அமையுதோ அவங்க அதுக்கு படி தான் வேலை செய்வாங்க. நம்ம இப்போ இங்கேருந்து வெளியே போவோம். ஸோ இங்கே பைக் ஓட்டுறவங்களுக்கு நீ என்னப்பா இங்கே பண்ணுற, அப்போ நீயும் பைக் ஓட்ட போறியா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் தாறுமாறாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி விலாக்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேலை இல்லாதனால தான் இப்படி எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு காரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரு பைக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. அண்டு 99.9 வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷை சார்ந்தவர்களே இங்கே வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனாலேயே நமக்கு இங்கே நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. அது நான் வந்த 2 நாள்லேயே ஊர்பட்ட இது. அதெல்லாம் என்னென்னன்றதை போக சொல்கிறேன் ப்ளாகில். மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுங்க. இப்போ இங்கேருந்து நம்ம நடந்து அழகாக வெளியே போவோம். இந்த கம்பெனி வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய கார் வந்து பார்த்திங்கன்னா திஸ் பலீனோ, சுசுகி பலீனோ 0 மீட்டர் 19 வண்டி. இதெல்லாம் யாருக்கும் கிடச்சிருக்கு, அவங்க ஓட்டிகிட்டு வந்து இப்போ டியூட்டிலேருந்து இங்கே நிற்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த லைனில் பார்க்குறீங்களா, இங்கே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு இப்போ. ஸோ நமக்கு வந்து இந்த இது தான் கொடுப்பாங்க, அங்கே நிற்கிது.
கீ வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ கீ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து தான் கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் லைனாக நிற்கிது பாருங்கள், ஒரு ஆளாக கஃபாலாக வர அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. 0 மீட்டர் ட்ரக்லேருந்து முந்தானத்து நைட்டு கூட அன்டைமில் கொண்டு வந்து இங்கே லோடு இறக்கி வச்சாங்க வண்டி. இதெல்லாம் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்படியே நிற்கிது. இன்னும் கீ கூட அதுக்கு இதாகல. டயரை பார்த்தாலே தெரியும், இன்னும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிற்கிது, அப்படியே லைனாக நிற்கிதா. இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து வர போகிறவங்களுக்கு இந்த கம்பெனி இந்த வண்டி கொடுப்பாங்க. பலீனோ எல்லாமே பலீனோ 2025 மாடலு, இந்த வருஷத்து மாடலு. சரி வாங்க, இது ஒரு பெரிய காம்பவுண்ட், உங்களுக்கு பார்த்தா தெரியும், பெரிய போது. வெறும் எங்கள் கம்பெனிக்காரங்களுக்கு ரூம் மட்டும்தான் இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஊர்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்போ உள்ளே போவோம், போயிட்டு அந்தாண்ட போயிட்டு காஃபி வாங்கிட்டு வருவோம். வாங்க ஜிஃபேம். ஒரு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட்டிங்கை போட்டோம், கார் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா தலைவர் காருக்கு யார் இன்சார்ஜோ அவங்க இன்னும் வரல. ஸோ அதனால் நம்ம ரூமுக்கு தேவையான சின்ன பொருளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். போவோம், நேராக போய்ட்டு ரூமுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு அப்புறம் நம்ம வந்து ஓடி வருவோம். அண்ட் முக்கியமான அப்டேட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு இப்போ கம்பெனிலே கார் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு கேள்வி இருக்கும், அப்போ உங்கள் காரை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேரோட காரையும் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விட போகிறோங்க. ரெண்ட்டுக்கு மீன்ஸ் இந்த ஃபேமிலி யூஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு யாருக்காவது கம்மி ரேட்டில் தேவை அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் உம்ரா போகிறதுக்கு குரூப்பாக நீங்கள் வரீங்க அப்படின்னா என்ன வெளியே ரெண்ட் கொடுக்குறாங்களோ அதோட நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும், ஜாலியாக போகலாம் வரலாம். ஃபேமிலியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு வேணும், ஒரு 2 மாதத்தில் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, 2 மாதத்தில் இல்லை 1 மாதத்தில் கம்பெனி காரை கொடுக்கும். அது வரைக்கும் எனக்கு தேவை அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம செஞ்செல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, சோப் கலர் வச்சுருந்தோம்ல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்தியாவில் அந்த டைமில் இருந்ததால் ஆத்தரைஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து கேட்டு கொடுத்தாங்கன்னா என்னோட பேரில் இந்த வண்டி இருக்கிறதால ஸோ நம்ம அவங்களுக்கு ப்ராப்பராக ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கலாம். அவங்க வந்துட்டு அவங்களோட யூஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு இந்த அஞ்சிலால் மார்க்கெட்டுக்கு கிளம்புவோம். ஸோ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தால் ரைஸ் செமையாக இருக்கும். சல்மான் ஸ்வீட் ஸ்டாலில் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ சல்மான் ஸ்வீட் ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா தால் ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். கம்பெனியில் வந்து இந்த வண்டி கொடுக்குறவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வரல. அவங்க வந்து இந்த யார் வண்டியோட இன்சார்ஜோ அவங்க இன்னும் வரல, வந்தோடனே கொடுப்பாங்களாம். அதனால் சரி ஓகே, அது வரைக்கும் சாப்பிட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிரியால் மார்க்கெட் போய்ட்டு கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜிஃபேம் தால் ரைஸ் வந்துட்டோம், அதில் நல்லா கீ ஊற்றி தருவாங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு முட்டை வச்சுருப்பாங்க, அப்புறம் மேலே கொஞ்சம் முட்டைக்கோசு, ஆனியனு, அப்புறம் அந்த தாளிச்ச ஊறுகாய் இருக்கும் தெரியுமா, நம்ம ஊரில் செய்வாங்களே அது. ஸோ இது மொத்தமாக போட்டு இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் நம்ம. ஸோ இதை தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, பார்த்தீங்களா எப்படி தால் அப்படியே தடுப்பான ஒரு தால் அது கூட கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டிதான். 7 ரியால். ஹயாத் மால் பக்கத்தில் சல்மான் ஸ்வீட் ஸ்கூலில் தான். வந்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. இப்போது தால் சாவல் சாப்பிட்லாம். உள்ளே வந்து ஊறுகாய் மறைச்சி வச்சுப்பாங்களே, எங்கே போச்சு ஊறுகாய்? மிக்ஸ் ஆகிடுமா? சரி ஓகே, மிக்ஸ் ஆகிடுமா பார்ப்போம் கைஸ். வாங்க சோத்தை மிக்ஸ் பண்ணி இப்போ அடி அடிப்போம். எப்படி இருக்க? சூடாக இருக்கா? அதுக்குள்ளே எதுக்கு வாயில் போட்டேன்? பச்சை மிளகாவா? ஓகே கைஸ், சாப்பிடுவோம் வாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்தாச்சு. சுசுகி பலீனோ நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கீ ஸ்டைலில் மட்டும் ஏன் சுசுகிக்காரங்க மாற்ற மாட்டுறாங்கன்றது தெரியல. ஒரு பலீனோட கீ இங்கே எப்படி இருக்குது, ஸ்விஃப்ட்டுக்கும் கீ இப்படி தான் இருக்குது, ஸ்விஃப்ட் டிசைருக்கு இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இப்படி இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். மேபி பழைய வண்டி நம்ம ஸ்விஃப்ட் டிசைர் சேல்ஸு கூட வச்சுருக்கோம். ஸோ அது கூட இதே மாதிரி தான் இருக்குது. பட் புது மாடல்ஸில் எப்படின்னு சொல்லி தெரியல. இது வந்து 2025 பலீனோடைய சாவிங்க. இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, இங்கேருந்து இப்போது என்ன சொல்கிறது, யார்டுக்கு போகணுமா, யார்டில் போய் எடுத்துகிட்டு வரணுமா. நம்ம ரூம் கிட்ட அவ்வளோ வண்டி நிற்கிது, அதை கொடுக்க மாட்டாங்களாம். யார்டுக்கு போயிட்டு யார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். அட பாவி, மண்டையை போடுறா, இப்படி பண்ணி வச்சுருக்கிறேன். முடி வளர்த்துட்ருக்கேன் கைஸ். அதனால தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் முடி வெட்டாமல் இருக்கோம். ஃபஸ்ட்டு மாதிரி கர்லி ஹேர்லாம் லாங்காக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. லெட்ஸ் கோ. கீ வாங்கியாச்சு. இப்போ அண்ணனுக்கு வந்து ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ வாங்கிட்டு கிளம்பலாம். ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போ 3 ஆக போகுது. நல்ல வேலை இன்றைக்கி வந்து வெள்ளி சனிக்கிழமை, அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இங்கேருந்து சிட்டி விட்டு அவுட்டருக்கு போகணும். 80 கிலோமீட்டர் மேபி இருக்கும். அங்கே போயிட்டு இப்போ நம்ம வந்து வண்டி எடுக்கணும். யார்டில் தான் இருக்குது. கீ கொடுத்துட்டாங்க, அண்ணனுக்கும் கொடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ கொடுக்கணும்னு ஓடி போய்ட்டு யார்ட்லேருந்து இப்போ நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். வாங்க ஜிஃபேம், லெட்ஸ் கோ. இப்போ அங்கே யார்டில் போய் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன வண்டி, எவ்வளோ வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
So finally we got our new car, brand new 0 meter, just 19 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கு. அதை கூட இங்கேருந்து லாரியிலேருந்து இறக்குறேன் ஏற்றுறேன்னு சொல்லி ஓட்டியிருப்பாங்க. வண்டி அப்படியே புத்தம் புதுசு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ கம்பெனியோட முதிர், அதாவது இந்த கம்பெனிக்கு வண்டி யார் கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த வண்டி முன்னாடி போய்ட்டுருக்கு. இப்போ நம்ம இங்கே கிட்ட போய்ட்டுருக்கிறது அண்ணன். நமக்கு வந்து ஆக்சுவலாக ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டியூல் டோனில் நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கு. இதை பாருங்கள், இது ஒரு டோன், இது ஒரு டோனில் நமக்கு இருக்குது. வண்டி பாருங்கள், நிலைமையை பாருங்கள், அப்படி நின்று இருக்குது. போயிட்டு ஒரு வாட்டர் வாஷ் விட்டு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி நம்ம கைக்கு இப்போ ஏற்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அண்டு நம்ம வ்ளாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அல்டிமேட்டாக டெய்லி வரப்போகுதுங்க. 1000 ரூபாய் இப்போ நான் கம்மியாக சம்பாதிச்சாலும் மாதம் உறுதியாக நமக்கு ஒரு வருமானம் அப்படின்பது இனிமேல் நமக்கு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்புகிறேன் உங்களுக்கும் இருக்கணும். உங்களுக்கும் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், கஃபாலாவுக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம், நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கம்பெனியில் கேட்குறேன் ஃபஸ்ட்டு இன்னும் ஆள் தேவைன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு நான் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? சரி ஜி ஃபேம், வாங்க போகலாம். இப்போ நம்ம கண்ணாடி முதல்ல நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். தண்ணி இருக்கா இல்லைன்னு கூட தெரியல, இதில் இருக்குப்பா. க்ளீன் பண்ணுறா நல்லா. அட்ரா தண்ணியை நல்லா. ஓகேங்க, க்ளீன் ஆகிடுச்சு. பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஓனர் வந்து எல்லார் வண்டிக்கும் 20 ரியால் வச்சு 450 ரூபாய்க்கு, நம்ம ஒரு காசுக்கு 450லேருந்து 60 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவாங்க. இப்படி ஒரு 10 லிட்டர் கிடைக்கும். அந்த 10 லிட்டர் போட்டுட்டு கிளம்புவோம் நம்ம. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டிக்கு ஃபியூல் போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் போட்டிருக்கோம். 20 ரியாலுக்கு என் கை காசு போட்டு தான் இப்போ இதுக்கு நான் ஃபியூல் போட்டிருக்கேன். என் வண்டியில் இருக்கும். இப்போ எனக்கு எஸ்எஸ்பியில் அனுப்பு. இருங்க கைஸ், பாஸை கட்டிட்டு கிளம்புவோம் நம்ம. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோடைய வண்டிக்கு மொத்த பேப்பரையும் பிரிக்க சொல்லிட்டாங்க. நம்ம ஊரில் இருந்தாங்கன்னா அந்த பையை பார்த்து வச்சு மெதுவாக தான் வேலை பார்ப்போம். இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, கம்பெனி சொல்லிடுச்சு. அப்படியே வச்சுருந்தோன்னா காஞ்சி இது வந்து வண்டியை டேமேஜ் பண்ணும். அதனால தான் ஸோ யார்டில் நின்று மொத்தத்தையும் இப்போ நம்ம வந்து அழகாக இப்போ உருவி தூக்கி கீழே போட்டு கொள்ளு எல்லாத்தையும் எடுங்கப்பா, எல்லாத்தையும் எடுங்க. வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுற இடத்துக்கு வந்துருக்கும். எப்படி தூசி பறகுது பாருங்கப்பா. எதில் பா ஃபேஸ் நம்ம வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்படி இருந்த கலர் தான் இப்படி இருக்குது இப்போ பாருங்கள். அவர் பலினோ இஸ் ரெடி டு சக்கா பக்கன்னு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ செமையாக இருக்குது இப்போ வண்டி. அழகாக இப்போ இருங்க ஹெட்லைட் போட்டுப்போம். எஸ், ஸோ போட்டாச்சு. இப்போ நம்ம வண்டியை எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். எங்கே அப்படின்னா அண்ணனோட ரூமுக்கு. பீஃப் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம். அதை கொண்டு போய் அண்ணன் கொடுத்து சமைக்க சொல்லலான்னு பார்த்தா அவர் அதுக்குள்ளே வெண்டைக்காய் சம்திங் சாலான்னு ஏதோ வச்சுட்டாரு. ஸோ நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேரிங்கும் நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு மாதிரியாக ஒரு வித்தியாசமாக அப்படின்ற மாதிரி இருக்குது. எனிவே, ஸோ இப்போ நேராக அண்ணனோட வீட்டுக்கு போவோம். போயிட்டு இங்கேருந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் ஜிஃபேம். ஸோ மீதி விலாக் வந்து அடுத்தது நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி இவ்வளோ தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது. அண்டு ரூம் பற்றி, அக்காமடேஷன் பற்றி, உங்களுக்கு யாருக்காவது இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னா ஐடி கிடைக்காது. ப்ராப்பர் அந்த கஃபாலா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் போக இனிமேல் நம்ம ரெகுலர் விலாகில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிற கீட்டா டெலிவரி பாய்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி, ஃபுட்டு டெலிவரி எந்த டெலிவரியாக இருந்தாலும் சரி அவங்க மட்டும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ எங்களுக்கு 4 விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக இது பண்ண போகிறோம். நம்ம ஒரு குரூப் ஓப்பன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, இப்போது எங்கே செக்கிங்ஸ் இருக்குது, எங்கே பிரச்சனைகள் வருது, எந்த மாதிரி ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை வருது ரொம்ப அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்க அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, எந்த மாதிரி நம்ம ஆட்கள் டெலிவரி பாயில் சந்திக்கிறாங்க பிரச்சனைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு அவ்வளோதான், போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அழகாக ஜம்முன்னு இப்போது உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ன எதுன்னு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் அண்ட் லவ் யூ ஆல் ஜிஃபேம். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ஆதரவை அள்ளி திணிச்சு விடுங்க. பாய்.